நடந்ததெல்லாம் எதுக்குமா பேசிக்கிட்டு? அங்க சம்மந்தியும் ரிலீஸ் ஆயிட்டாரு, இங்க சக்தி தம்பியும் உசுரோட வந்துட்டாரு. இதை விட வேற என்னமா வேணும்? நீ தைரியமா இரு. தமிழ், நீ இல்லாட்டி நானும் ஜெனியும் சேர்ந்திருக்கவே மாட்டோம். எனக்கும் ஜெனிக்கும் உன் அப்பா மூலியமா கல்யாணம் பண்ணி வச்சதுக்கு ரொம்ப நன்றி தமிழ். சக்தி அண்ணா, இப்பவும் நான் சொல்றேன், உங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு சொல்லி எங்க அப்பாக்கு ஃபோன் பண்ணது நான் இல்ல. அதுல ஏதோ ஒரு சூழ்ச்சி நடந்திருக்கு. ஏத்தா, இதைத்தான் நீ அன்னிலிருந்து சொல்லிக்கிருக்க. ஆனா என் போனுக்கு ஓ போன்ல தான் கால் வந்துச்சு. நீ தான் என்கிட்ட பேசினேன்னு எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குதா. இன்னும் எனக்கு மறக்கலாமா. ஆனா இதுல ஏதோ சூழ்ச்சி இருக்குதா. அதை நாம கண்டுபிடிச்சு பெரிய வீட்டுல போய் நிரூபிக்கணும் தா. நிரூபிச்சு நிரூபிச்சு என்னப்பா பண்ண போறீங்க? அந்த வீட்ல இருக்கிறவங்க எல்லாம் எப்படிப்பட்டவங்க ஏதுன்னு சொல்லி பல தடவை நிரூபிச்சாச்சு. அப்படி நிரூபிச்சு என்ன நடந்திருக்கு அந்த வீட்ல? எதுவும் நடந்ததில்ல. இவ்ளோ பெரிய விஷயம் நடந்தப்போ எல்லாரும் என்னைய தானப்பா சந்தேகப்பட்டாங்க. ஒருவேளை இதுக்கு இந்த வீட்ல இருக்கிற மத்தவங்க காரணமா இருக்கலாமோன்னு சின்னதா ஒரு சந்தேகம் கூட வரலல. அப்போ அவங்க மேலலாம் அவங்க பெரிய நம்பிக்கையோட இருக்காங்கன்னு தானே அர்த்தம். எதையும் நாம நிரூபிக்கணும்னு எந்த அவசியமும் இல்லப்பா. நம்ம உண்டு, நம்ம வேலை உண்டுன்னு இருக்கும், நம்ம வாழ்க்கை உண்டுன்னு நாம வாழ்றதுதான் இனிமே நல்லது. அங்க போய் யார் யாருன்னு என்ன நிரூபிக்கிறத விட வாழ்க்கையில செய்யறதுக்கு எவ்வளவோ முக்கியமான வேலையெல்லாம் இருக்குப்பா. நான் படிக்கணும், என் வயித்துல இருக்கிற குழந்தைய நல்லபடியா பெத்தெடுக்கணும், அந்த குழந்தைய வளர்த்துக்கிட்டே என் படிப்பை படிச்சு முடிக்கணும், டாக்டர் பட்டம் வாங்கணும், இந்த ஊர்ல டாக்டரா வாழ்ந்து காட்டணும்னு எக்கச்சக்க முக்கியமான வேலைகளுக்கு நடுவுல நீங்க சொல்றதெல்லாம் எனக்கு ஒரு பொருட்டாவே தெரியலப்பா. என்ன தமிழ் இப்படி சொன்ன எப்படி? அப்போ தப்பு செஞ்சவங்க நல்லா இருக்கட்டும், நல்லா இருந்துட்டு போகட்டும், அத பத்தி எனக்கு எந்த கவலையும் இல்ல ஜெனி. இதுக்கப்புறம் நான் யாருக்கும் நல்லவன்னு நிரூபிக்கணும்னு எந்த அவசியமும் இல்ல. ஜெனி, கூடிய சீக்கிரம் நீ காலேஜுக்கு வந்து ஜாயின் பண்ணு, ஸ்டடீஸை கண்டினியூ பண்ணு, விட்டுறாத. கண்டிப்பா தமிழ். இனிமே ஜெனி கண்டிப்பா காலேஜுக்கு வருவா தமிழ். அவளை படிக்க வைக்க வேண்டியது என் பொறுப்பு. நல்ல விஷயம் தானே. அப்பா, தம்பி, ஜெனி இங்க வா. எங்க ரெண்டு பேத்தையும் நீங்க ரெண்டு பேரும் ஆசீர்வாதம் பண்ணுங்க. நல்லா இருக்கு, நல்லா இருக்குமா? ரெண்டு பேரும் தீர்க்க ஆயுசா இருக்கணும், தீர்க்க ஆயுசா இருக்கணும். அந்த குங்குமத்தை எடுங்க. வசந்தி, இந்த குங்குமத்தை வச்சுடு. ஏங்க, பிள்ளைங்க கால்ல விழுந்தாங்கல்ல, காசு கொடுங்க. இந்த கொடுத்துருந்தா. ஐயா, அதெல்லாம் ஒண்ணும் வேணாங்க. வச்சுக்கோ, இந்த வச்சுக்கோப்பா. ரெண்டு பேரும் நல்லா இருக்கணும். நல்லா இருக்கணும்.